ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. கீதா கோவிந்தம் காம்போ பரசுராம் மற்றும் தி விஜய் தேவரகொண்டா அவர்களோட தி ஃபேமிலி ஸ்டார் பட கதை என்னன்னா, நம்ம விஜய் சார் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக தன்னோட உடல் பொருள் ஆவின்னு எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறவர். அதுக்காகவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி சிக்கனமாக செலவு பண்ணுறவர். இப்படி இருக்கும்போது இவரோட வீட்டுக்கு மேலே வாடகைக்கு குடி வராங்க நம்ம சீதா ராமம் புகழ் முருனால் தாக்கூர். இதன் பிறகு என்ன, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பேசுகிறாங்க, பழகிறாங்க, லிப்லாக் வரைக்கும் கூட போயிடுறாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டு என்ன, அந்த ட்விஸ்டின் மூலமாக ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படியெல்லாம் சஃபர் ஆச்சு, இதெல்லாம் யாரை என்ன பண்ணாங்க, இந்த படம் சொல்ல வர மெசேஜ் என்ன, அதன் மூலமாக நம்ம கற்றுக்கிற வாழ்க்கை பாடம் என்ன, ரொம்ப முக்கியமாக இந்த படம் குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படமா இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து கலாய்க்க வேண்டிய படமா, இதெல்லாம் தான் சீதா கோவிந்தம் உறவுக்கான புத்தகம். த ஃபேமிலி ஸ்டார் பர்ஃபார்ம்டு பை த விஜய் தேவரகொண்டா. இதெல்லாம் ஒரு படமாங்க? இது என்ன மாதிரி படம்னு தெரியுமாங்க? இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம விஜய் சார் அப்படியே நேரில் பறந்து வந்து பைக்கு, காரு, கூடவே பல பெண்கள், பல ஆண்கள்னு இவங்க எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி மூடின கேட்டை ஒரே ஜம்பில் தாண்டி வந்து என்ன மாதிரியான மாஸ் இன்ட்ரடக்ஷன், சான்ஸே இல்லை போங்க. இப்படி மாசாக இன்ட்ரோ கொடுத்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா க்யூவில் நின்று வெங்காயம் வாங்குறாரு. வெங்காயம்னு யாரும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுது. அது என்னன்னு கேட்டால், நம்ம விஜய் சார் அவர்கள் வாங்கின வெங்காயமும் அவர் நடிச்சிருக்க இந்த ஃபேமிலி ஸ்டார் படமும் ஒன்று. ஏன்னா ரெண்டுமே உரிக்க உள்ள எதுவுமே இருக்க போகிறதில்ல. சரி, ஹீரோவோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தாச்சு இல்லையா? அதனால் நாம் அடுத்து ஹீரோவோட கேரக்டரைசேஷனை பற்றி பார்க்கலாம். அதனால் அவர் தோசை சுட்ட அழகை பற்றி பேசலாம். இங்கே என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தோசை முருகலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம விஜய் சார் அவர்கள் சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம்னு தோசை சுட்டு அதை பட்டம் மாதிரி பறக்க விட்டாரு பாருங்க. அதுவும் ஒரு குறியீடு தான். அது என்ன குறியீடுன்னு கேட்டால், அந்த தோசை பறந்தா மாதிரியே படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் பலரும் அப்படியே பறந்து போயிட்டாங்க. இந்த தோசை பறக்கிற அழகை பார்க்க முடியாமல் அடுத்து எங்கே நாம் இவரோட தோசை சுடுற திறமையை பார்த்து கண்ணு வச்சுடுவோம்னு சொல்லி ஒரு திருஷ்டி போட்டு வச்சாங்க பாருங்க. அதுவும் ஒரு குறியீடு தான். அது என்ன குறியீடுன்னு கேட்டால், கண்ணுக்கு மை அழகு. அதே மையை காலில் வச்சா ஆடியன்ஸு கண்ணில் இருந்து வழியுது கண்ணீர். ஆனால் எந்த கண்ணீருக்கும் மேலே சொன்ன வெங்காயத்துக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ சார் மாசா பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவார், ரோட்டில் போகிற வண்டியை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணுவார். அடுத்து பெட்ரோல் பங்க்கில் வந்து சில்லற அமௌண்ட்டுக்கு பெட்ரோல் போடுவார். இதுவும் ஒரு குறியீடு தான். இது என்ன குறியீடுன்னு கேட்டால், எந்த பொருளையும் பல்காக வாங்கினா அதோட விலை அதிகமாக இருக்கும், அதுவே அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா அதோட விலையும் குறையும். அதன் மூலமாக நாம் மறுபடியும் பெட்ரோல் பங்கு க்யூவில் வந்து நிற்கலாம். அதன் மூலமாக நம்மளோட வேல்யூபிள் டைமும் குறையும். அதன் மூலமாக நம்மளோட வாழ்நாளே வேண்டாத ஒன்றா போயிடும். நான் எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்கிறேன்னா, பெட்ரோலு டேங்க்கில் இருந்தால் எவாப்ரேட் ஆகிடும். அதுவே வெங்காயம் கடைசி வரைக்கும் வெங்காயமாகவே இருக்கும். அதை நாம் உரிக்கிற வரைக்கும், அந்த வெங்காயம் அழுகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம திவ்யன்ஷா கௌஷிக் மேடம் அவர்கள் மேக்கப் விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களோட மேக்கப் ஆடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் சார் அவர்கள் 1 BHK 2 BHK 3 BHK பேஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை தத்துவம் சொல்லியிருப்பாரு பாருங்க. அது குறியீடு அல்ல, கல்வெட்டு. வருங்கால சந்ததி எல்லாரும் பார்த்து பெருமைப்பட வேண்டிய கல்வெட்டு. ஸோ அந்த கல்வெட்டில் யாரும் கையை வைக்காதீங்க, காலால் உதைக்காதீங்க, கடப்பாறையால் இடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பக்கம் நகருவோம். என்னது இப்போ தான் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனா? ஏற்கனவே வீடியோ வேற பல நிமிஷங்கள் கிராஸ் ஆகிடுச்சு. இப்படியே போனால் இந்த வீடியோ இன்னைக்கு முடியாது போலன்னு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இந்த வீடியோவை இந்த பாயிண்ட் வரைக்கும் யாருமே பார்க்க போகிறதில்ல. பட் நாம் செய்கிற வேலையை அப்போது முழுசாக செய்யணும். அதனால் பேக் டு ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன். ஹீரோயின் இன்ட்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க செவுத்தில் மட்டும் ஆணி அடிக்கலை, ஹீரோவோட மனசுலையும் ஆணி அடிச்சுட்டாங்கன்னு இங்கேயும் ஒரு குறியீடு. அதனால் எல்லாரும் மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இங்கே இருந்து ஹீரோயின் எழுதின புக்கு நம்ம ஹீரோ கையில் கிடைக்கிற வரைக்கும் வர சீன்ஸில் இருந்து பேச என்கிட்ட எந்த வித பாயிண்ட்டுமே இல்லை. ஏன்னா இதில் வர எந்த ஒரு மோமெண்ட்டுமே நமக்கு ஒன்றும் புதுசும் கூட இல்லை. கூடவே கீதா கோவிந்தம் படத்தில் வந்த இங்கே காவாலே சாங் மாதிரியே ஒரு பாட்டை இந்த டைம் லைனில் இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க.
ஆனால் அந்த பாட்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸை தராமல் நான் சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட்டை தான் எனக்கு ஞாபகப்படுத்தி இருந்தது. அது என்ன பாயிண்ட்டுனா, நம்ம விஜய் சார் ஒரு இடத்துக்கு போவார். அந்த இடத்துல ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கே போய் நம்ம ஆள் நிலத்தை சர்வே பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஹீரோயிசம் காட்டுவார் பாருங்க. இல்லை எனக்கு புரியல, என்னதான் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் அதுக்குன்னு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இன்னும் எத்தனை படங்கள்ல தான் வைப்பாங்களோன்னு தெரியலையேன்னு நாம் எல்லாரும் பார்க்க வேண்டியது தான். அதனால் கட் பண்ணி மறுபடியும் விட்ட இடத்துல இருந்தே கண்டினியூ பண்ணோம்னா நம்ம ஹீரோயினோட புக்கை நம்ம ஹீரோ சார் படித்ததுலேருந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் நடக்கிற விஷயங்களும் கூட ப்ரெடிக்டபிளான விஷயங்கள் தான், முட்டாள்தனமான முடிவுகள் தான். பட் அந்த மொமெண்ட்ஸ் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. கூடவே இன்டர்வல் பாயிண்ட்டும் ஹை நோட்டில் தான் முடிஞ்சிருந்தது. பட் அதுக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் வந்த ஒவ்வொரு மோமெண்ட்டை பற்றியும் என்னால் பல பாயிண்ட்டுகளை சொல்லிகிட்டே இருக்க முடியும். பட் அதனால் யாருக்கும் எந்த வித பயனும் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டா சார் எப்போ அவர் என்ன பண்ணுவாரோ அதை இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. பட் அவர்கிட்ட எப்போ இருக்க அந்த சாமிங் இந்த படத்தில் மிஸ்ஸிங். சரி விடுங்க, எனக்கும் வயசாகுது, அவருக்கும் வயசாகுது, எல்லாருக்குமே வயசாகிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம முருனால் தாக்கூர் மேடம் இந்த படத்துல அழகா இருக்காங்க. கொடுத்த ரோல்ல எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களோட லிப்ஸிங்க்கு ஒரு மாதிரி மிஸ் ஆன ஃபீலிங் எனக்கு இருந்தது. கூடவே அவங்களோட காஸ்டியூம்ஸும் கூட ஒரு மாதிரி ஓவர் எக்ஸ்போசிங்காக இருந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது. மேபி இந்த மூவி டீமும் அதை தான் விரும்பினாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இவங்களோட இந்த படத்துல வெண்ணிலா கிஷோர்ல தொடங்கி விடிவி கணேஷ் வரைக்கும்னு பல பேர் வந்துட்டு போயிருந்தாங்க. பட் விஜய் தேவரகொண்டாவோட பாட்டி ரோல்ல வந்தவங்க மட்டும்தான் என்னோட மைண்ட்ல அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகியிருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன்கள் ஜெகபதி பாபு மற்றும் அச்சுத்து குமார் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அவங்க 2 பேரோட கெட்டப்பு மட்டுமே அவங்களோட லெகசியை பல வருடங்களுக்கு பேச போகுதுன்னா பாருங்களேன். அதனால் நாம் அப்படியே செகண்ட் ஹாஃபில் இருக்க பாசிட்டிவ்ஸ் பக்கம் நகருவோம். அது ஏன் செகண்ட் ஹாஃபில் இருக்க பாசிட்டிவ்ஸ்னு கேட்டால், நாம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். கூடவே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எனக்கு பெரிய அளவில் பாசிட்டிவ் மொமெண்ட்ஸ் இல்லை. அப்போ செகண்ட் ஹாஃபில் மட்டும் பல பாசிட்டிவ்ஸ் இருக்கானா அதுவும் இல்லை தான். பட் ஒவ்வொரு சீனாக பிரித்து பார்த்தோம்னா அந்த சீன்ஸு நம்மையே அறியாமல் நமக்குள்ளே ஒரு புன்னகையை தந்திருக்கும். அதை நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட பல மோமெண்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்க சதறி கிடக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. பட் அதுக்குன்னு நம்ம விஜய் சார் அவர்கள் ஆஃபீஸ்லேயே குளிக்கிறேன், ஆஃபீஸ்லேயே தூங்குறேன், வீடியோ எடுத்து நான் போட்டு அடிக்கிறேன்னு பண்ண விஷயங்கள் நம்மளோட பொறுமையையும் சோதிக்காமல் இல்லை. கூடவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க இங்கே கவலை சாங்கை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கினா மாதிரியே செகண்ட் ஹாஃப்ல ஏன்டி சாங்கை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த முறையும் ரிசல்ட்டு சேம் டு சேம் தான். அது மட்டும் இல்லாமல் நினச்ச உடனே ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ண முடியுமா? புதுசாக ஜாயின் பண்ண கம்பெனியிலிருந்து பல மாத சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்க முடியுமா? கம்பெனி ஓனரோட பொண்ணை என்னதான் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அதுக்குன்னு அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்க முடியுமான்னு இந்த படத்தில் இருந்தும் நமக்கு பல கேள்விகள் எழும். பட் அதை பற்றியெல்லாம் அவங்களே கவலைப்படாத போது நாம் மட்டும் ஏன் கவலைப்படணும்? ஸோ அதையும் அப்படியே டீல் விட்டுடலாம். அப்போ படத்தோட ஒளிப்பதிவு பரவாயில்லை, எடிட்டிங் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலை, இசை மற்றும் பின்னணி இசை டோட்டல் பேக்ஃபயர், ஸ்டன்ஸு எப்பவும் போல தான், வசனங்கள் ஒரு சில இடங்களில் நல்லா இருந்தது, பல இடங்களில் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கலாம். கிராஃபிக்ஸு பொறுத்த வரைக்கும் தோசையோட தோசையாக அதுவும் பறந்து போயிடுச்சு, நம்ம மனசை விட்டும் மறந்து போயிடுச்சு. அதனால் கடைசியாக கிளைமேக்ஸ் போர்ஷன் இவங்க கீதா கோவிந்தம் படத்தில் ஹிட்டான பாடல்களை மட்டும் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலை. அந்த படத்தில் இருந்த பல விஷயங்களையும் கூட ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று தான் கிளைமேக்ஸ் போர்ஷன். ஆனால் இந்த 2 படங்களுக்கு நடுவில் இருக்க ஒரே வித்தியாசம் என்னென்னா, கீதா கோவிந்தம் படத்தில் ஹியூமர் எமோஷன் ரெண்டும் கரெக்டாக கம்பைன் ஆகி நம்மளை ரசிக்க வச்சுருக்கோம். பட் இந்த படத்தில் ஹியூமர் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகலை, எமோஷன் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமானு தெரியல. அதனால் ஆக மொத்தம் இந்த ஃபேமிலி ஸ்டார் சர்க்காரு வாரி பாட்டா படத்துக்கு பிறகு நம்ம பரசுராம் அவர்களுக்கு வேணும்னா டீசெண்டான படமாக இருக்கலாம். பட் இந்த படம் கீதா கோவிந்தம் அளவுக்கோ இல்லை சீதாராம் அளவுக்கோலாம் இருந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாகவே இல்லை. அதனால் 3 மணி நேரத்தை வெட்டியாக வேஸ்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை தேட்டருக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். படம் தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் நான் எப்பவும் போல் ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷன் தான் பார்த்தேன். கூடவே இவங்களோட கடைசி குறியீடு என்னன்னா, படம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு வருது.
தட் மீன்ஸ் அது பாட்டு அல்ல, தாலாட்டு. பட் இந்த தாலாட்டு தூக்கம் வருவதற்கு அல்ல, தூக்கத்தில் இருந்து எழுப்புவதற்கு. பிகாஸ் பல ஆடியன்ஸ் நல்லா தூங்கினதை நான் பார்த்தேன். ஆனால் அடுத்த முறை இவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல படத்தை நான் கண்டிப்பாகவே எதிர்பார்ப்பேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இது ராடி ரிவ்யூ. நாராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.